என்னங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் பீட்ரூட் துவையல் தான் செய்ய போகிறேன். அந்த பீட்ரூட் துவையல் தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவிலையும் பார்க்க போகிறோம். பீட்ரூட் துவையல் எப்படி செய்கிறேன், அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன், வெந்தயம் வந்து லைட்டாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வரமிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். கூட புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டை வந்து தோலெல்லாம் செதுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வால்வாலாக சின்ன சின்னதாக சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னக்கா இன்றைக்கி ஐயா குடும்பம் பார்த்து 3 போடுறதை விட்டுட்டு பீட்ரூட் துவையல் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இடையில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் கலந்து போட வேண்டியது வருது இல்லையா? ஐயா குடும்பத்தில் இன்னும் தேவையான வீடியோஸ் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக பார்ட் 3 வரும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பீட்ரூட் துவையல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். சிலிண்டரை பற்ற வச்சு வானலை காய வச்சு வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஜீரகமும் வெந்தயத்தையும் போட்டு அது ரெண்டும் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகாயை போட்டு வரமிளகாய் செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயத்தை வந்து போடணும். இப்போ நான் பூண்டு மட்டும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக இப்போ வெங்காயத்தையும் போட போகிறேன். வெங்காயம் போட்டு வெங்காயமும் பொன்னிறமாக செவரில் லெவருக்கு நல்லா வதக்கணும். ஐயா குடும்பம் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்ட் 3 பார்ட் 4 எல்லாம் கண்டிப்பாக வரும். இடையில் ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ கலந்து போட வேண்டியது தான் வரும். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு தக்காளி நல்லா செவர்ற லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது நம்ம துவையல் பண்ணுறதுனால ரொம்ப நம்ம சுருங்க தக்காளி வதங்கணும்னு கிடையாது. அடுத்ததாக நம்ம பீட்ரூட்டை வந்து கொட்டி பீட்ரூட்டையும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பீட்ரூட்டு தக்காளி இது ரெண்டும் வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக உப்பும் போட்டுக்கலாம், சால்ட்டும். நான் வந்து கல் உப்பு தான் போட்டுட்ருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அந்த புளியை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் கொட்டி நல்லா வதக்குவோம். புளி கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளி நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துட்டு அப்புறமா சிலிண்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பாருங்கள், நான் அந்த ஆறுறதுக்குள்ளார நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி இதை வந்து தாளிச்சிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு தம்பி பாப்பாவுக்கும் இந்த பீட்ரூட் துவையலை தான் கொடுத்து அனுப்ப போகிறோம். அவ்வளோதாங்க. பீட்ரூட் துவையல் வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்து நல்லா வதக்கி எடுக்கணும். என்னக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் துவையல் தான் செய்கிறீங்க, கீரையில் செய்கிறீங்க, எல்லா காயிலையுமே துவையல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நிறைய பேர். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தம்பி பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் பீட்ரூட்லாம் கூட அப்படியே பொரியல் மாதிரி பண்ணோம்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி துவையல் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க சாப்பாட்டில் கலந்து. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி இந்த மாதிரி துவையல் தான் செஞ்சுடுவேன். இப்போ வந்து நம்ம கேரட் துவையலை வந்துட்டு நம்ம தாளிப்பு கொடுக்குறோம். தாளிப்பு கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அப்பா பார்க்கும்போதே இவ்வளோ கலராக இருக்குது, அப்போ சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கேரட் துவையல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். தம்பி பாப்பாவுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு அதான் கொடுத்து விட்டுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து காலையில் டிஃபன் இது. பாப்பா வந்துட்டு காலையில் 7 மணிக்கெலாம் போயிடுவா, அதனால் அவளுக்கு 2 வேளை சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். இது வந்து தம்பிக்கு கேரியரில் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். வீட்டில் சின்ன சின்ன பசங்க இருந்தால் அவங்கள ஸ்கூல் கிளப்பி அனுப்புறதுக்குள்ளாரவே போதும்னு போயிடுங்க. அவங்க இதை வேணும் அது வேணும்னு ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அனுப்பி முடிக்கிறதுக்குள்ளார நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும் பாருங்கள். அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பி முடித்தாதான் அப்பாடா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இவ்வளோதாங்க. நான் இப்போ லஞ்ச் பேக்கில் வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து தம்பி வந்து வெளியில் இருக்கான், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துடுவேன்.
நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லஞ்சு பேக்கில் எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்ததுக்கப்புறம் அவனும் கிளம்பிட்டான். மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேட்டுங்க. பஸ் போயிடுச்சு. திரும்ப ரிட்டன் திரும்பும்போது தான் அவனுக்கு பஸ் போயிட்டு திரும்ப ரிட்டன் திரும்ப அப்போ தான் அவன் ஏறுவான்.